வணக்கம்டா மாப்பிள்ளை, தேனியில இருந்து. உங்க பேரு ஹரியர் கார்த்திக். என்னன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் நான் வந்து க்ரீன் ஃபிளாக் கொடுத்துருவேன், சச்சா இப்படிலாம் இருந்தால் நான் ரெட் ஃபிளாக் கொடுத்துருவேன் அப்படின்ற சில குவாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, சொன்னீங்கன்னா. க்ரீன் ஃபிளாக் ரெட் ஃபிளாக்ன்றது முக்கியம் இல்லை. நம்ம எப்படி முதல்ல நம்ம க்ரீன் ஃபிளாகாக இருக்கோமா ஃபர்ஸ்ட் உங்களை அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் க்ரீன் ஃபிளாகா நீங்கள் ரெட் ஃபிளாகா அப்படின்னு நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு என்ன வேணுன்றது தெரியும். அவங்கள அசஸ் பண்ணுறதை விட நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரீன் ஃபிளாகா ரெட் ஃபிளாக்னு அசஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும். என்ன சொல்றீங்களா? என்ன சொல்ற மாதிரியே இருக்கு. அதான் நானும் சிங்கிள் தான். This is an unwanted statement irrelevant to the current situation. உங்க பேரு? ஹாய், அமிர்தா. ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருந்தால் நான் க்ரீன் ஃபிளாக் தருவேன், இந்த மாதிரிலாம் இருந்தால் எனக்கு பிடிக்காது. இப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெட் தான் அப்படின்ற மாதிரி. ரெட் ஃபிளாக் என்னெல்லாம் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக். ரெட் ஃபிளாக் வந்து மோஸ்ட்டாக கேர்ள்ஸ் வந்து ஈகோ காட்டுவாங்க. பட் ஓகே, நான் அந்த மாதிரி ஈகோலாம் இருக்கிற காமிச்சது கிடையாது. பட் பையன் ஒரு மாதிரி ரொம்ப ஈகோஸ்டிக்காக சம்திங் ஈகோவாக அந்த மாதிரி இருந்தால் அது ரெட் ஃபிளாக் இருக்கலாம். நிறைய விஷயம் நம்ம பண்ணுவோம், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எதிர்பார்த்து பண்ணுவாங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனில். ஸோ அந்த மாதிரி விஷயம் கிடைக்காம இருக்கலாம். சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு பொண்ணு அந்த பையனும் ரொம்ப ஒரு மாதிரி அது வந்து பெருசாக பண்ணியிருப்பாங்க அவங்களுக்காக. அதை கண்டுக்க கூட மாட்டாங்கச்சா, அவ்வளோதானா அப்படிதான், அது வேல்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ வேல்யூ பண்ணல மீன்ஸ் அது ஒரு ரெட் ஃபிளாக் இருக்கலாம். இதை தாண்டி வரதோ இல்லை. என்னன்னா லிஸ்ட்டு பெருசாக போகும்னு பார்த்தேன், பரவாயில்ல, ரெண்டு விஷயம் தான். ஸோ சின்ன சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து பசங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்போ க்ரீன் ஃபிளாக் என்னலாம்? க்ரீன் ஃபிளாக் இப்படிலாம் இருந்தால் ஓகேவா, கேர் பண்ணாலே போதும்ல. எல்லா விஷயத்தையும் கேர் பண்ணாலே போதும், ரெஸ்பான்ஸ் பண்ணாலே போதும். அடுத்து வந்து நிறைய பேர் நிறைய பசங்க நிறைய பொண்ணுங்களை பார்ப்பாங்க, பேசுவாங்க. பட் எந்த ஃபெதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்களே, நம்ம தேடி வருவோம். நம்மளுக்கு ஒரு பொண்ணா? அதாவது நம்மளுக்கு மீன்ஸ் லைக் நமக்கான ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த மாதிரி சின்ன விஷயம் பண்ணாலும் ரொம்ப வந்து வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம் கூட ஒரு க்ரீன் ஃபிளாக் இருக்கலாம். அப்புறம் நல்லா ஃபுட்டியாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். க்ரீன் ஃபிளாகும் ஈஸியாக தான் இருக்கும் பசங்களுக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. உங்கள் பேர்? அக்ஷயா. ஸோ ரெட் ஃப்ளாக் என்னென்னா அவங்க குடிக்கூடாது, முக்கியமாக ட்ரஸ்ட் வேணும். ஸோ ட்ரஸ்ட் இல்லாமல் எதுவும் இல்லை. அப்புறம் டாக்ஸிக்கா, ஸோ சந்தேகப்படக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் என் ரிலேஷன்ஷிப்பே வேணும். இதெல்லாம் வந்து ரெட் ஃபிளாக். ஸோ கரெக்டான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ட்ரஸ்ட்டு முக்கியமான விஷயம். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து க்ரீன் ஃபிளாக் கேட்டலாம், முக்கியமான விஷயம் தானே. க்ரீன் ஃப்ளாக் என்னென்னா எல்லாம் நம்மளோட பொண்ணுங்களோட ட்ரீம்ஸு சரி, எல்லாமே சரி, எல்லாம் சப்போர்ட்டாக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை விட தெளிவாக கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்க விஷயம் சப்போர்ட் பண்ணுறது இப்போ எல்லாமே நம்ம பசங்க பண்ணுறது தானே. ஸோ அதனால் அதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஸோ க்ரீன் ஃபிளாக் ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன். உங்கள் பேருக்கா? தரணி. ஸோ க்ரீன் ஃப்ளாக்ன்றது பொறுத்த வரைக்கும் ஏதாவது சண்டை வந்தது அப்படின்னா சரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும். சண்டை வந்தோடனே இல்லை இது வேண்டாம், இல்லைனா சண்டையை வந்து ரொம்ப நாள் ப்ரொலாங் பண்ணுறது, இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரெட் ஃப்ளாக்ன்ற இது இருந்தாலே ஓரளவுக்கு ரெட் ஃப்ளாக்ஸ் எதுவுமே இருக்காது. ஏதாவது இருந்தால் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிற அந்த மென்டாலிட்டி இருக்கணும் பார்ட்னர்கிட்ட. க்ரீன் ஃப்ளாக் இதெல்லாம் தான். ரெட் ஃப்ளாக்ன்ற வரைக்கும் ரொம்ப ஓவராக பொசசிவ் ஆகுறது, ரொம்ப கண்ட்ரோலிங்காக இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டாலே போதும். ஸோ க்ரீன் ஃபிளாக்ல க்ரீன் ஃபிளாக்ல என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? க்ரீன் ஃப்ளாக்ல வந்து ஒரு ப்ராப்ளம் நடக்குது, ஒரு சண்டை நடக்குதுன்னா அதை மூவ் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடணும். கரெக்ட். இதுதான் நான் ரொம்ப நேரமாக ப்ராசஸ் பண்ணுறேன். ஒரு மாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லாம் ஓடுது மைண்டில் இப்படி. அதுதான் இது என்னன்னா க்ரீன் ஃபிளாக் இந்த சாக்கு வச்சு எல்லாம் டப்பாரம் ஓடிட வேண்டியது. இது ஒரு சாக்கு வச்சு அதுதானே சொல்கிறீங்க. சண்டையை பெருசாக்கிட்டு எப்படா ஓடலாம் அப்படின்ற மாதிரி ஓடிடலாம்னா இது ஒரு சாய்ஸாக இருக்குது எல்லாருக்கும். வச்சு ஓடிட வேண்டியது. ட்ரை பண்ணுறவங்க சேரணும்னு நினைக்கிட்டு ட்ரை பண்ணுவீங்க, ட்ரையே பண்ணாதவங்க எப்படா பிச்சுக்கிட்டு ஓடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறவங்க, அப்படி தானே? இது ரெண்டு தான் ட்ரை பண்ணுறாங்க ஆக மொத்தம். சரி, ஓகேங்க, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் முத்துக்குமார். திவ்யா. லவ் பண்ணுறீங்களா? கமிட்டடா? மேரேஜ் ஆக போகுதா? அக்டோபரில். ஸோ கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. நல்லா சாப்பாடு வாங்கி தரணும், இந்த மாதிரிலாம் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரணும், ஜாலியாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக நம்மளை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அது கரெக்டாக தான் நமக்கு இருக்கும். அந்த மாதிரிலாம் எல்லா குவாலிட்டிஸும் இருந்துச்சு. அதனால அப்படியே 7 இயர்ஸா டிராவல் பண்ணி எல்லாம் ஸ்மூத்தா. 7 இயர்ஸா? இப்போ வந்து பேரண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். ரெட் ஃபிளாக்னு பார்த்தா இது வரைக்கும் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. ஸோ இனிமே ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்றேன். இவங்க கிட்ட கேளுங்க ஏதாவது ரெட் ஃபிளாக் இருக்கான்ட்டு. இல்லை, அவங்க சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்கிறாங்க இது சொன்னாலும் ஓகே அப்படின்னு. அப்படி கிடையாது. ஓகே எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்றது கிடையாது.
எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்குமா, அதுதான் கான்செப்ட். இப்போ நான் ஒன்று சொல்லி இப்போ அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி அது அன்னைக்கு ஓகேன்னு சொல்லி இன்னொரு 4 நாள் 5 நாளுக்கு அப்புறம் இல்லை இதில் நான் ஒன்னால தான் இப்படி மாறிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல அது வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் பி ஹர், லைக் அவள் அப்படியே இருக்கட்டும், நான் அப்படியே இருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிப்போம், இல்லை அப்படின்னா மியூச்சுவலாக சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால தான் ஒரு 7 இயர்ஸ் ட்ராவல் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்ல விஷயம். ஒரு நான் பார்த்ததே ஒன் ஆஃப் த கியூட் கப்புள் மாதிரி இருக்கு. ஸோ வந்து கங்க்ராட்ஸ் ஃபர்ஸ்ட்டு. உங்கள் பேர் என்ன? என் பேர் குமரேசன். இப்போ உங்களுக்கு வந்து மேரேஜ் கண்டிப்பாக ஆயிடுச்சு? கண்டிப்பாக ஆயிருக்கும். நான் தான் கொஞ்சம் அதை விட்டுருங்க. அதனால என்னன்னா அண்ணன்ட்ட வந்து இந்த கொஸ்டின் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பசங்க வேணாலும் கேட்டா பதில் சொல்ல தயாரா இருக்கீங்க. எப்படி வேணாலும் கேளுங்க. டேஞ்சரஸ் பிள்ளை, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ண. அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே. பசங்களாம் இருக்காங்க? பசங்க இருக்காங்க. காலேஜ் பையன் போகிறவங்க ஒரு பையன், 2வது பையன் 8வது படிக்கிறாப்ல. ஃபர்ஸ்ட் பையனுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வருஷத்துல கல்யாணம் பண்ணுறீங்களா? இந்த மாதிரி அவருக்கு பொண்ணு பார்த்தா எங்களுக்கு எங்கள் மருமக இப்படி இருந்தால் போதும், அந்த மாதிரி விஷயம்லாம். எந்த மாதிரி மருந்து இருக்குன்னு கேட்குறீங்களா? என்னுடைய வருங்கால மருமகள் வந்து நிதானமாகவும் பொறுமையாகவும் குடும்பத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். மனைவிக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருக்கணும். அந்த மாதிரி கணவனுக்கு நல்ல பிடித்தமான என்ன நினைக்கிறாப்புல அதுக்கு குணத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளே சொல்லிட்டாரு, என் ஒய்ஃப் மாதிரி தான்ப்பா என் பையனுக்கும் அதே கேரக்டர்ஸ் வச்சு தான் எனக்கும் என் பையனுக்கும் பொண்ணு கிடைக்கணும் அப்படின்றது. அப்படிதானே? ஆமாம். நல்ல என்னோட மனைவி வந்து நல்ல குணவதி, எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பொறுமையாகவும் நிதானமாகவும் சாப்பாடு விஷயங்கள்லேருந்து சரி, ஆடை விஷயங்கள்லேருந்து சரி எனக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறா. அதே மாதிரி என்னுடைய மகனுக்கும் வர்ற மருமக மனைவி வந்து நல்ல அவனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவனுக்கு குணத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இது இப்போ வந்து நாளைக்கு உங்கள் பையன் வந்து இன்டர்வியூவில் பார்த்துட்டு வந்துட்டு அப்பா நம்மளுக்கு பொண்ணு பார்க்கறத பற்றி பேசிட்டு இருக்காரு, இன்னைக்கே நம்ம ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கோம், கொண்டு போய் காட்டிடுவோம் அப்படின்னு நான் ரொம்ப வரவேற்கிறேன். அவனுக்கு பிடித்தமான பொண்ணு, அவனுடைய எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு கிடைச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம், செலவுகள் மிச்சமாகும்ல. இது பயங்கரமான விஷயமா இருக்கு. நான் பண்ண இன்டர்வியூல இந்த இன்டர்வியூ மட்டும் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் அப்பா அம்மாவுக்கு போட்டு காட்டுவேன். இங்கே பாரு இவர் எப்படி இருக்காரு பாருங்க, அந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு எங்கள் அப்பாவுக்கு எடுத்துக்காம. ஆனால் என்ன பண்ணுறது, பொண்ணு தான் இல்லை. உங்கள் பேர் ஊரை வந்து முகவரிக்கு எனக்கு ஜிமெயிலுக்கு அனுப்பிடுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு சில நாட்களில் பொண்ணு பார்த்து அனுப்பிச்சி விட்றேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் திருமணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிடுறேன் நான்.